first tabernacle simply represented the fallen nature of man. ஆனா கிறிஸ்துவானவர் வந்து வேற ஒரு கூடாரத்தின் வழியா போனாரு அப்படின்னு போட்டிருக்கு. உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். அது எந்த கூடாரம் அப்படின்னா அவர் தான் அந்த கூடாரமே. ரியலாவே நீ வந்து வெளியே வரணும், ரியலாவே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என் ரத்தமே உனக்கு தேவைப்படுதுப்பா. அதுதான் உன் மனசாட்சி சரி பண்ணி சுகப்படுத்தணும். அதுக்காக நான் ரத்தத்தையே கொடுக்குறேன். எனக்கு கொடுத்தது அது சிலுவை அப்படிப்பட்டது. ஓகே, அதனால அதை கொண்டு போய் ரத்தம் இருந்தாதான் மன்னிப்பேன்னு அவர் சொன்னேன். இட்ஸ் நாட் அபவுட் ஃபர்கிவ்னஸ் பாஸ், இட்ஸ் மோர் தேன் தட். ஆண்டவர் உங்களுக்கு உங்க ஆவி மனிதன்லாம் காட்டினாரா நீங்க பயந்துருவீங்க. பிகாஸ் இஸ் a man of terror. இஸ் நாட் அ பூனைக்குட்டி கிடையாது. இப்போ அப்படியே சிரிச்சுட்டு பூனைக்குட்டியே டெரரா இருக்குங்க என்னெல்லாம் பண்ணுது வீடியோ எல்லாம் பார்த்தேன். அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் அ லயன். யுவர் ஸ்பிரிட் இஸ் லைக் அ லயன். ஸோ blood வந்து touches that layer of the spirit and brings that forward. கிறிஸ்துவுடைய அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அறிவையும் எல்லா மேட்டிமையும் தகர்த்து கீழே தள்ளுவதற்கு உங்களுக்கு செத்த கிரியைகளாக சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி அவசியம். You need a righteous restored conscience. அந்த மனசாட்சியை கொடுக்கிற வேலையை கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே செய்கிறது, வேற எதுவும் செய்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. 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 Or ranterede ramba kanterude rumba ranterede ramba ranterede ro. Or ranterede ramba rantero. Redere bere antero rontrunter vi ankantere ranterede re hantero ro honteri branterea. Redere ronto rumba terra banterude rumba hontero brandere brandere. Ontro rumba ronkan ida baro. Branteri barantero bronteri de rambatere broncondoro bronteri de rancandara varandoro. Venterendo rontori de ramba canterada rabarontero barontero. Rebrontoro bronte rimba toro bonte ramba canterada rabarantera bondoro. Grande remba tera hanteri de doro bonte robroken tira vanta radarabara. Rodere vedere hendo rombo conto rombo torre brante rida ramba cante rada rangantida banta ora berante revere antra da raka toro. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Brenti rid roccodor brente rembente rabo ora brente redera hantero brocandaram bentero nderimbente redara cantero. Thank you Lord. 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 Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. Thank you Father. Hallelujah. Speak to us Lord. Speak to us Lord. Speak to us Lord. Rebere Hunter. Vrente remba tera banter odoro. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Rabadara hunter odo rombo conto remba tera branta ramba tereo. Orebrande hunter bronto ro. Branta rende rente rudoro. Thank you Lord. Thank you Lord. எங்களோட பேசுவீராக. ஆண்டவரே மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. ஞானமும் தெளிவும் அடையும்படியாக உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எபிரேயர் 9 அதிகாரம் எபிரேயர் 9:11-15 வரை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழி செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். முன்னாடி நான் இது ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கேன், இந்த 2 கூடாரங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த 2 கூடாரங்கள் பத்தி வருது. முதல் கூடாரம் வந்து அந்த ஆரோனுடைய ஆசிரியப்பு கூடாரம், அதை பத்தி வரும். அப்புறம் இன்னொரு கூடாரம் இருக்கு அப்படின்னு வருது. அது வந்து இந்த வசனத்துல 11 வருது. இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அதே மாதிரி வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய ரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சோ முதல்ல வந்து அந்த 2 கூடாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் லைட்டா ஒரு லைன்ல சொல்லிடுறேன். முதல் கூடாரம் என்பது மோசேயின் காலத்துல காண்பிக்கப்பட்ட கூடாரம். ஆனா அந்த கூடாரமும் சரி, அந்த ஆசாரியத்துவமும் சரி, அது வந்து பெர்ஃபெக்ஷன் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, it simply represented, the first tabernacle simply represented the fallen nature of man. ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் இருந்தது, பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட். ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் உள்ளே போக முடியும். மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், பட் நாட் மச் ரியல் பிரசன்ஸ் அது வந்து இல்லை, அது ரொம்ப கம்மி. இது வந்து ஃபாலன் மேனுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. மனுஷன் விழுந்து போனோடனே ஆவி வந்து பயனற்றதாயிருச்சு, செத்து போயிடுச்சு. ஸோ அதனால வந்து தோ மனுஷனுக்கு ஆண்டவரை கேட்கக்கூடிய ஏதோ ஒரு திறன்லாம் இருந்தாலும் அது வந்து அது தண்டனையும் பிரச்சனையும் இருக்கிறதா தான் இருக்கே தவிர அதுல வந்து பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குதுன்றதை காட்டுறதுதான் முதல் கூடாரம், அதுக்குதான் அடையாளமா இருக்கு. ஆனா கிறிஸ்துவானவர் வந்து வேற ஒரு கூடாரத்தின் வழியா போனாரு அப்படின்னு போட்டிருக்கு, உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். அது எந்த கூடாரம் அப்படின்னா, அவர் தான் அந்த கூடாரமே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எதுவும் தனியா கூடாரம்லாம் எங்கேயும் கட்டல, அவர் தான் கூடாரமே. ஏன்னா அவரில் பிதா வாசமா இருக்க முடிந்தது, தேவன் வாசமா இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஆவி இருந்தது. ஆதாமில் ஆவி இருந்தது, ஆதாமுக்கு ஆவி இல்லை. ஆவி எப்பயா தேவன் யாருக்கா கொடுத்தா உண்டு, மற்றபடி கிடையாது. விழுந்து போன மனிதர்கள், ஆவி இல்லாதவர்கள். ஆனா கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஆவி கொடுக்கப்படுகிறது. சோ கிறிஸ்துவும் கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அந்த ஆவி அருளப்படுகிறது. சோ நாம் அந்த இன்னொரு கூடாரத்துல இருக்கோம். எந்த கூடாரத்துல இருக்கோம்? மோசேயின் கூடாரத்துல இல்ல, நம்ம வந்து கிறிஸ்துவின் கூடாரத்துல இருக்கிறோம். we are in the tabernacle of Christ. ஓகே, சோ ஏன்னா we are the spirit, so God dwells in us. so அதனால we have become the tabernacle of God. நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆவி நம்ம வாசம் செய்கிற தேவனுடைய வாசஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில. சோ நாம் தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வேற கூடாரமே நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவை போல இருக்கிற கூடாரம் நாம். சரி, இது இந்த கூடாரத்தை பத்தி. இப்ப இந்த கூடாரத்தை பத்தி நான் மெயினா பேச வரல, அந்த 13-14 தான் மெயினா நான் பேச போறேன். சோ இது அந்த என்ன பேசேஜ்ல வருதுன்றதுக்காக, அது எக்ஸ்பிளனேஷனுக்காக சொன்னேன். 13-14 பாத்தீங்கன்னா, அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடாவிகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்களுமே தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி ஹோலினஸ் மாதிரி. அதாவது என்னன்னா, அந்த வர்றவங்களுக்கு வந்து இந்த சாம்பல் ரத்தம் இதெல்லாம் தெளிப்பாங்க அவங்க மேல. தெளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். சரியா, பழைய ஏற்பாட்டுல. ஆனா அது ரொம்ப டெம்பரரி தான், திரும்ப திரும்ப அது பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது நித்திய பெர்மனண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் எவ்வளவு சிம்பிளா இங்க சொல்லிட்டாருன்னா, அது சரீர சுத்தி உண்டாக்குன்றாரு. அப்படின்னா பாடிலேயே அவங்க கிளீனா இருக்காங்க, அவ்வளவுதான், மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்லைன்றாரு. அதுதான் இந்த 9 சொல்லிட்டு. ஆனா 14 தான் மெயினா பேசுறேன், 13 கூட நான் பேசல, 14 தான் மெயின். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே, சோ இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே, சோ இதுல நிறைய காரியங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஓகே, அதுல குறிப்பா அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம்ன்றத தான் பேசுறேன் மெயினா. அப்புறம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அந்த ஊழியம் செய்வது அப்படின்றத நான் பேசுறேன். அடுத்து மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிப்பது என்றால் என்ன, 3 காரியங்கள் பேச போறேன். சரியா, முதல்ல ரத்தத்தை பத்தி, இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேச போறேன். கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் கூட வரல பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தம் வருது. எல்லாம் எவ்ரிதிங் கேரிஸ், தேர் இஸ் இம்பார்ட்டன்ஸ். சும்மா அவர் ஏதோ எழுதினார் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்று வருகிறது. ஜீவனுள்ள தேவன் ஊழியம் செய்வது அப்படி, அது முக்கியமான பாயிண்ட். அடுத்து செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது, மனசாட்சி. சோ இது மூணுக்கும் இருக்க கனெக்ஷன், அதுதான் மெயினா பேச போறேன். இன்றைக்கு நாம் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகளிலே இதனுடைய பங்கு என்ன, ஏன் இது முக்கியம் என்று நான் உங்களுக்கு பேசி நாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஓகே, இயேசுவின் ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய இடத்துல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஓகே, கிறிஸ்துவின் ரத்தம், the blood of Christ. See, ஜீசஸ் வந்து இந்த இடத்துல இருந்ததை நிறைய பேர் வந்து அதை வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. பார்ட்டிஷன்ஸ் என்னன்னா அவருடைய ரோல்ஸ் அதெல்லாம் வித்தியாசப்படுத்தி பாக்குறது இல்லை, மொட்டையா பாக்குறாங்க. இப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்துல போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து 12 வயசுல தேவாலயத்துல பேசிட்டு இருக்க இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஓகே, இது ரெண்டையும் பார்க்க முடியாது. அப்பனா ஓகே, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற இயேசு நீங்க போய் பார்க்க முடியுமா? எங்கேயாவது அவர் தொங்கிட்டு இருக்காரா? இல்ல. அப்ப 33 வயசு, 31, 30, 33, 3 வருஷம், 3 வருஷம் முடிச்சு அந்த இயேசுவை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து நானு படிச்சுட்டு இருந்தேன். அவர் கடைசியில சொல்றாரு, ஜீசஸ் வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு அந்த டைம் வந்துருச்சுப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்றது ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட். ஓகே, அவரோட ரோல், அந்த ரோல் முடிய போகுது, அந்த பிசிக்கல் ரோல் முடிய போகுதுன்றபடி அந்த வருத்தம் அவருக்கு இருந்தது கொஞ்சம் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட், அந்த ஹியூமன் எலிமெண்ட் ஆஃப் ஹிம். சரி, இவங்களோட 3 வருஷம் என்னதான் அரைக்குறையா இருந்தாலும் 3 வருஷம் நம்ம சுத்திட்டோம், அந்த டைம் முடிவுக்கு வருதுன்றது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த பிசிக்கல் பிரிவு அது கொஞ்சம் இருந்தது. ஏன்னா he is never going to be physical again with them, never. Okay, that time is over. That's a very limited thing. So அது வந்து நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப இதா இருக்கு. அது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், அது இட்ஸ் a side thought. நான் பேசுறதோட மெயின் விஷயம் அது இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, இயேசு இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்க முடியாது. அவரை வந்து ஏன்னா அதெல்லாம் அவர் முடிஞ்சிருச்சு, பிறந்தாரு, அவர் வந்து இதெல்லாம் சரித்திர உண்மைகள். ஆனால் இன்றைக்கு அவர் அப்படி இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? So today, whom are we reporting to is a very important question. Because if you are reporting to some other Jesus, okay, like the infant Jesus or 12, ஏன்னா அதெல்லாம் பாருங்க, எல்லாமே நீ கிறிஸ்டியன் இதுல இருக்கு. இன்ஃபன்ட் ஜீசஸ்ன்றது ஒரு கேத்தலிக் இதுல ஒரு பெரிய விஷயம். அது வந்து கோயில், குழந்தை இயேசு கோயில்லாம் இருக்கு, இங்க ஊட்டியில கூட இருக்கு. சரியா? So people get stuck at different places. But where is Jesus today? Okay, or what is he today? Where is Jesus? What is he today? Okay, so அவர் வந்து குழந்தை இயேசு கிடையாது, அவர் 12 வயசுல இருக்க இயேசு இல்ல, அவர் நசரேனாகிய இயேசு இல்ல. ஓகே, இன்றைக்கு அவர் என்னவா இருக்கிறார்னா, அவர் கிறிஸ்துவா இருக்கிறார். He is Christ. John the apostle did not see Christ 3.5 years. He saw Jesus of Nazareth. நசரேனாகிய இயேசுவை பார்த்தான். அவர் மாம்சத்தில் வந்தவர், மாம்சத்தில் வார்த்தையா இருந்தவர், மாம்சத்தில் வந்தார்ல, அவரை பார்த்தான் 3 வருஷம். ஆனா அதே யோவான் பத்முதீவிலே பார்த்தது கிறிஸ்துவை, கிரைஸ்ட் ஜீசஸ், அப்படின்னா கிங் ஜீசஸ். ஜீசஸ் வாஸ் அஸ்யூம்ட் பவர் ஓவர் தி என்டையர் எர்த் அண்ட் காஸ்மோஸ். ஓகே, கிறிஸ்துனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய முக்கியமான ரோல் அவரு இருக்காரு. என்ன ரோல்ல இருக்காருன்னா, சகல துரைத்தனங்கள். அவர் சிலுவைக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஓகே, இது எப்படி இன்னும் டீடைலா சொல்லணும்னா, அவர் நித்திய வார்த்தை, சகலம் அவர் மூலமா உண்டாயிற்று. ஆனா அந்த பூமியிலே ஒரு 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 சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வருகிறார். இதோ இப்படி சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு பிதாவை பார்த்து சொல்லுகிறார். சோ ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது அவருக்கென்று. அந்த சரீரத்துக்குள்ள ஃபிட்டாய் அவர் வராருல இந்த பூமிக்கு, ஒரு குழந்தைய பிறந்து வளர்ந்து. அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காரு, வளர்ந்துட்டே இருக்காரு. அவர் வந்து பிறந்தோடனே அப்படியே டிவினிட்டியில இல்ல. ஓகே, he was growing into divinity. ஓகே, சோ அப்படி வளர்ந்துட்டே போறாரு. வளர்ந்துட்டே போய் அவர் வந்து 33 வயசுல வந்து ஊழியம் செய்யறாரு, வளர்றாரு. ஆனா அந்த என்டையர் டைம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறார். இன்னும் அவருக்கு சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அட் தட் பாயிண்ட் வந்து அவர் யூதருக்கு ராஜான்றதான் இருக்காரு. தாவீதின் சந்ததியில வந்தவர்,
தாவீதின் வம்சத்துல ராஜாவாக தான் பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்னு ஆரம்பத்துல கேட்டாங்க. கடைசியில பிலாத்து கேட்டா நீ யூதருக்கு ராஜாவான ஆமான்ட்டாரு. சோ அவர் யூதருக்கு ராஜாவா தான் இருக்காரு. யூதர்களுக்காக தான் வர்றாரு அவர். அந்த 3 வருஷமே யூதர்களுக்கான ஊழியம். ஓகே, சோ அது முடியுது. முடியும் போது அவர் சிலுவைக்கு போறாரு. சிலுவைக்கு போய் உயிர் தெழுந்தவர். இன்னைக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இஸ் நாட் ஈவன் இன் தி ஓபன் கிரேவ். இயேசு அங்க கூட இல்ல. இயேசு அங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு அவர் எங்க பார்க்க முடியும்னா, அவர் கல்லறையில இல்லை, அவர் சிலுவையில இல்லை, அவர் அதாவது உயிர் தெழுந்து கல்லறையிலே இல்ல. அவர் எங்க இருக்கிறார்னா, அவர் தாவீதின் சிங்காசனம், ஆவிக்குரிய தாவீதின் சிங்காசனத்திலே இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். கிறிஸ்துவாக உட்கார்ந்து இருக்கிறார். Sitting as Christ in the throne of spiritual throne of David. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. எப்படி அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அப்படியே அவருக்கென்று ஒரு சிங்காசனமும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் கிறிஸ்து. The problem is Christianity is dead today in most cases because it's still not under this Christ. It's not reporting to this Christ. There are glimpses. We see glimpses of him. We hear something about him. We see him, but we are not totally reporting to him. ரிப்போர்ட்டிங் அந்த டேர்ம் வந்து இந்த ஐடில சொல்லுவாங்கல்ல, who is your reporting manager? யாருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க? யாருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க? கிறிஸ்துவ கீழே இல்ல, கிறிஸ்துவ கீழே வேலை பார்க்கல. நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு, எக்கச்சக்க ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஊழியங்கள் அண்ட் ஆக்ட் ஊழியங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அது எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் கிறிஸ்துவ கீழே டைரக்டா இல்ல. சரியா? அதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன். கிறிஸ்துவ கீழே இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்றதான் அதை பேச போறேன். சோ மற்றவங்களா விட்டுருங்க, சபை இல்ல அவங்க இல்ல இவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தான் ஆரம்பிக்குது. சுவிசேஷம் தனி மனிதனால எப்பயுமே ஆரம்பிக்குது. ஒரு தனி மனிதனுக்கு பிரயோஜனம் தராது சுவிசேஷம், எந்த குரூப்புக்கும் பிரயோஜனம் தராது. நாங்களாம் குரூப்பா சேர்ந்து தான் அனுபவிக்க போறோம், அப்படிலாம் ஒன்னும் அனுபவிக்க முடியாது. தனியா தான் அனுபவிச்சாதான் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்லி கேன் என்ஜாய் காட். இதுல கூட ஆதி திருச்சபையில் அந்த 120 பேர் எருசலேம்ல மேல் வீட்டறையில குடியிருந்த போது ஜெபித்து கொண்டது போது எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்க. ஆனா அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. குரூப் ஒரு அக்கினி வந்து இறங்கிச்சு கிடையாது. ஓகே, சோ இண்டிவிஜுவல் ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கேன். இஃப் யூ ஆர் இண்டிவிஜுவலி, இஃப் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்சிங் காட், யூ வில் பி ஆஃப் நோ யூஸ் டு எனிபடி. ஓகே, இல்லங்க நான் கிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன், அதெல்லாம் நல்லதுதான். கடைசியில உங்களுக்கே வெறுப்பாயிரும், அந்த லெவல் போயிடும். அதனால வந்து இண்டிவிஜுவலா நீங்க when you taste God and enjoy God's goodness, you will be a blessing to others. That's the way. There is no other way. Okay, so இன்னைக்கு வந்து அப்ப இயேசு எங்க இருக்காரு அப்படின்னா அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் தான் யோவான் முதல் அதிகாரத்துல பார்த்தா. அதான் அன்னைக்கே ஒரு காலில் சொன்னேன், அவர் வந்து எனக்கு இது மேல அதிகாரம் இருக்கு அது மேல அதிகாரம் இருக்கலாம்னு சொல்ல, ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை கையில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அப்படி அந்த சாவி வச்சிருந்தாலே எல்லாரையும் ஆள்றாருன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கலாம், நான் சொல்லலாம், ஒருத்தர் வந்து சொல்லலாம், நாங்க தான் வந்து 50 வருஷம் ஆட்சி போறமாக்கும், 2047 நான் தான் பிஎம்ஆ இருப்பேன் அப்படிலாம் சொல்லலாம். அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பக்கம் வந்து சாவியை தூக்கிட்டு ஒண்ணு சுத்தும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா மரணம். அது என்ன சொல்லணும்னா, சார் நீங்க 2047 முறை இருக்கணும்ல சார், அப்புறம் தானே சார் நீங்க பிஎம்ஆ இருக்குது அப்படின்னு அது சொல்லும். அலெக்சாண்டர் த கிரேட் பத்தி சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து 33 வயசு இறந்து போயிட்டாராம். இறந்து போகும்போது பாக்ஸை தூக்கி போகும்போது கையை வெளியே போட சொன்னாராம். ஏன்னா நான் எதையுமே கொண்டு வரல. ஏன்னா பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய கிங், எவ்வளவோ கண்ட்ரிஸ் தோக்கடிச்சாரு. ஆனா கடைசியில வந்து அவருக்கே மரணம் வந்துருச்சு திடீர்னு. ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்கிறது. ரோமர் 5:17 மரணம் தான் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. இயேசு சொல்றாரு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை நான் வச்சிருக்கேன். அவர் கையில சாவி சுத்திட்டு இருக்காரு. அவர் தான் கிரைஸ்ட். He is Christ who has power over death and Hades. அவர் வந்து அந்த ஒரு லைன்லயே he announces himself as the king of the world. நீங்க எவ்வளவு பெரிய ஆளை எடுத்துக்கோங்க, அவன் மரணத்தை தப்பிக்க முடியாது. ஆனா மரணத்தை தப்பிக்கிறது மட்டும் இல்ல, மரணத்துக்கான திறவுகோலையே நான் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ ஆகவே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இப்ப கிறிஸ்து அப்படின்னாலே கிங் ஆஃப் கிங்ஸ், கிறிஸ்துனாலே ராஜா. அதுலயும் இவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா எல்லா ராஜாவுக்கும் ராஜா. மரணம் தான் எல்லாரையும் ஆண்டு கொடுக்குற அரசன், உண்மையான அரசன். ஆனா அதுக்கு மேல ராஜாவை சீட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் தான் கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? That's where we are. We are not reporting to infant Jesus. We are not reporting to the 12-year-old Jesus. We are not reporting to the Jesus who died. We are not reporting to the Jesus who's on the cross. We are reporting to the Jesus who's on the throne. சிங்காசனத்திலே வீட்டு இருக்கிறவர்.
ரைட்டா? இந்த செட்டப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரினிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதா குமாரனுக்கு சிங்காசனத்தை உருவாக்குறாரு. ஓகே. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரே வேலை என்னன்னா, இந்த சில கட்சிகள் அதுல எல்லாம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, அப்பா கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா சீட்டை யாருக்காக ரெடி பண்ணிட்டே இருப்பாரு? வாரிசுக்காக ரெடி பண்ணிட்டே இருப்பாரு. தனக்கு அடுத்து பையன் தான் வரணும், பையன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரெடி பண்ணிட்டே இருப்பாரு. குரூப் பண்ணாங்க சொல்லுவாங்க சில பேரு. அவங்க அப்படியே குரூப் பண்ணாங்க அந்த லீடர். அடுத்து அவர் தான் கொண்டு வரணும். அப்படியே குரூப் பண்ணி அப்படியே செஞ்சாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் ஃபாதர் இஸ் டூயிங். ஓகே. ஃபாதர் டிட் தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சன் கால்ட் ஜீசஸ். ஓகே. முதல் குமாரனாகி அவருக்காக பண்ணார். ஆக்சுவலா ஆதாமுக்கு பண்ணாரு. ஆதாம் சொதவிட்டான். ஆனா அவருக்கு தெரியும் முதவே. அதனால ஆதாம் உருவாக்கும் போதே கிறிஸ்துவ பார்த்துட்டாரு. பார்த்து தான் உருவாக்குனாரு. சோ பழைய சிருஷ்டி உருவாக்கும் போதே புது சிருஷ்டியை பார்த்துட்டாரு. பழைய சிருஷ்டி உருவாக்கும் போதே புது சிருஷ்டியை மைண்ட்ல வச்சுதான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் ரிலாக்ஸ்டாவே எப்பயுமே இருக்காரு. டென்ஷன் ஆகுறதே இல்ல. ஐயோ எப்படியாச்சு அப்படிலாம் டென்ஷன். அவர் அமைதியா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் போது அதுக்கு எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு தெரியும். எப்படி கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியும் எப்படி ஆளுகை செய்ய போகிறதுலாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதை பார்த்துட்டு அவர் பேசாம உட்காந்துருக்காரு. ஜெயண்ட் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்றாருன்னா குமாரர்களை எக்யூப் பண்ணி ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. சோ பிதாவோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமர்லி சன்னை வந்து அவன் சன்னு அவனுக்கு புரிய வைக்கிறது. அதுதான் பிதாவோட ரோல். அதனால பிதா வந்து இஸ் வெரி பிஸி ஒன்லி வித் த சன்ஸ். அவுட் சைட் ஆஃப் த சன்ஸ் த ஃபாதர் ஹஸ் நோ ஜாப். ஹி டசன்ட் டாக் டு எனிபடி. நோபடி கேன் மீட் த ஃபாதர், நோ த ஃபாதர் எக்ஸப்ட் ஹூ ஆர் சன்ஸ். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாம குமாரத்துவத்துக்குள்ள வராம யாருமே பிதாவை அறிய முடியாது. பிதாக்கும் அவங்களுக்கும் எந்த டச்சும் கிடையாது. அதனால பிதா வந்து எவனையும் போய் அடிக்கிறது கொள்றதெல்லாம் பண்றது இல்லை. அவர் ஒரு நைஸ் கேரக்டர். சிரிச்சிட்டே இருப்பார், சந்தோஷமா இருப்பார் எப்ப பார்த்தாலும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த 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 டிபார்ட்மெண்ட் அவருக்கு இல்லை. அது யாரையும் போட்டு அடிக்கிறது கொள்றது அந்த எல்லாம் அவர் பண்றது இல்லை. அதுக்காக பூமியை அப்படியே விட்டா சும்மா விட முடியாதுல்ல. அவன் ஆடிட்டு இருப்பான்ல, ஆட்டத்தெல்லாம் அடக்கணும்ல. அதுக்குதான் கிறிஸ்து இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த ரூலர் ஆஃப் தி காஸ்மோஸ். சகலத்துக்கும். சோ அதான் பிதா குமாரன். ஓகே. கிறிஸ்து முதல் குமாரனாய் ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. அவர் வெறும் அவரே உட்கார்ந்துக்கிறதுக்காக அந்த ராஜ்யமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்திலே சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்தில் ஆளுகை பெற்றது போல ஜெயம் கொள்கிறனோ அவனுக்கு நான் ஜாதிகள் மேல் ஆளுகை கொடுப்பேன், அவர்களை இருப்பு கோலால் அரசாளுவான் என்று வெளிப்படுத்தலே அவர் சொல்கிறார். சோ கிரைஸ்ட் இஸ் த ஒன் ஹூ ரூல்ஸ் தி எர்த். ஓகே. பட் இட்ஸ் நாட் ஏதோ ஒரு தனியா ஆண்டுக்கிறதுக்காகவே இல்லை. அவரே ஏன் ராஜாவா இருக்காருன்னா அவரை பார்த்து நம்ம எப்படி ஆளுகை செய்யணும்ன்றதை பார்த்து இருக்காரு. அவர் இருக்காரு. அவருக்கு ஒரு வேலையா இல்ல. அவர் நித்திய வார்த்தை சகலத்தையும் தாங்குறார். அவருக்கு ராஜ்யமும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா அவர் இயேசு கிறிஸ்து என்று பூமிக்கு மாம்ச அவதாரத்திலே மனுஷனாக ஒரு பூமிக்கு வந்து அந்த ரோல்ல நமக்கு ஒரு முன்மாதிரியாக மூத்த சகோதரனாக இருந்து அதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஏன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னும் குமாரர்கள் ஆளுகைக்குள்ள வர்றது தெரியல. அதனால அவர் போயிருக்காரு. குமாரர் பூர்ண ஆளுகை பெறுற வரைக்கும் கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டியது. சகல சத்துருக்களையும் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். அவரை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணி நம்மளும் த்ரோன்ல உட்கார்றதுக்காக தான் இருக்காரு. அதுதான் அவர் இருக்காரு. ஓகே. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் எல்லா சத்தியங்களையும் நமக்கு போதிக்கிறார். ஓகே. சோ இதுதான் ட்ரினிட்டியோட ஒர்க். ஓகே. சோ இதுல நம்ம வந்து அப்ப எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேரோட கனெக்டடா இருக்கும். The Holy Spirit gives us the truth. He teaches the truth. Okay. And he teaches us, he takes us to the Father. So we go to the Father. Of course, we go through Jesus. By accepting him, we go to the Father. பிதாண்டு போறோம். பிதா நம்ம குமாரனாய் அலங்கரிக்கிறார். இந்த கெட்ட குமாரன் வந்து உனக்கு எல்லாம் போட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா? ட்ரெஸ் ஈஸி எல்லாம் போட்டு அவனை ரெடி பண்ணி நீதியின் சால்வையை கொடுக்குறாரு. மோதிரமாகிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. பாதரட்சை கொடுக்குறாரு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அந்த சன்ஷிப் உடைய அந்த டூல்ஸ் காட்டுது. அவர் டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, சொல்லித்தராரு. சொல்லித்தந்து அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி குமாரத்துவத்துல கொண்டு போறாரு. இப்ப நாம் கிறிஸ்துவை பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை பார்க்கிறோம். அவரை பார்த்து அவர் அப்படியே ரோல் மாடல் பண்ணி அவரை மாதிரி நாமும் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம 3 பேர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ட்ரினிட்டி கூட நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆல் 3 ஹேவ் டிஸ்டிங்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை வந்து நமக்கு வந்து அவங்க நமக்கு உதவி செய்ய முடியும். இவர்கள் 3 இருக்கிறார்கள். ஓகே. இப்ப இது கிறிஸ்துன்ற சொல்ல போய் நான் இவ்வளவு விளக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. இப்ப இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்றத பேசிட்டு அடுத்து நானே மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கின்றதுக்கு நான் வரேன். ஓகே. ரத்தம் எப்படி அதை செய்யுது அப்படின்றது வரேன். ஏன் அது செய்யுது, அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை சொன்னாதான் அது புரியும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஊழியம் செய்யறது அப்படின்னா ஊழியம் செய்யறது அதான் நமக்கு தெரியாதா, நம்ம எவ்வளவு நாள் சபைக்கு போயிருக்கோம்,
நம்ம பைபிளை தூக்கிட்டு போய் அடுத்தவங்களை போய் சுவிசேஷம் சொல்றது, அப்புறம் வந்து சபைக்கு ஆத்மாக்களை கூட்டிட்டு வர்றது, ஆத்ம பாரத்தோட வாழ்றது, இதுதான் வந்து ஊழியம் செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அந்த அர்த்தத்துல வரல. இங்க ஊழியம் செய்யறதுன்னு வர்றது என்ன வருதுன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்பதை பற்றி வருகிறது. சர்விங் த லிவிங் காட் அப்படின்னா, இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம்? யாரு ஃபேமஸா இருக்கா ஏதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல? நிர்மலா சீதாராமன் இஸ் சர்விங் இன் த மோடி கேபினெட். புரியுதா? இந்த வேர்ட்ல தான் எல்லாம் வருது. நிர்மலா சீதாராமன் இஸ் சர்விங், ஊழியம் செய்கிறார்கள். யாருடைய அமைச்சரவையிலே? மோடியின் அமைச்சரவையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவங்க அட்டூழியம் பண்றாங்கன்னு சில பேர் நினைக்கலாம். நான் அப்படி சொல்லல, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இப்ப ரெக்கார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன், எதுவும் சொல்லக்கூடாது. சோ ஆனா சில பேர் நினைக்கிறாங்க, அதுதான் நான் சொன்னேன். ஆனா இந்த மீனிங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சர்விங் இன் த மினிஸ்ட்ரி, மோடி கவர்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிதான் சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல கேபினெட் மினிஸ்ட்ரி, மினிஸ்டர்னு வருதுல, மினிஸ்டர்னாலே அதான் ஊழியர். அப்ப நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து எங்க யாரோட இதுல ஊழியம் செய்யறாங்க? மோடி கவர்மெண்ட்ல ஊழியம் செய்யறாங்க. நாம் கிறிஸ்துவின் அரசாங்கத்திலே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே ஊழியம் செய்கிறோம். we are serving him. ஓகே, அப்பனா ஊழியம் செய்யறோம்னாலே நிறைய ரோல் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. ஓகேயா? சோ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றவங்க மட்டும்தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பைபிள்ல எந்த இடத்திலும் இல்லை. நீங்க கிறிஸ்துவ விசுவாசி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க அவரை சேவிக்கிறீர்கள். You're serving him in his ministry. ஓகே, சோ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குன்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, it talks about people who go to the presence of God frequently and are connected with him. Okay, so all your needs come from there. அங்கிருந்தா நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுக்கு ஜீவனுக்கு, ஜீவபக்திக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாம், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாமே உங்களுக்கு அங்கே இருந்தான் வருகிறது. ஏன்னா நீங்க அங்கதான் ரிப்போர்ட் பண்றீங்க. நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் அதற்குள் உள்ளடங்கியதாகவே இருக்கிறது. எப்படி அப்படி சொல்றேன்? இல்ல, அது எப்படிங்க? நான் போய் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன், நான் போய் வேலை பண்றேன், அது எப்படி கிறிஸ்துவின் ஊழியத்துக்குள்ள வரும்? கிறிஸ்துவின் அந்த ஊழியமா அது எப்படி வரும்? ஊழியம் எப்படி வரும்? அது எப்படி வராதுல்ல? அது ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையில் நான் இருக்கிறேன். நோ, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில குடிகளும் கர்த்தருடையது. அப்ப நம்ம எந்த வேலை பார்த்தாலும், எந்த வேலை இருந்தாலும் வேலை எப்படி இருக்கணும் நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு கோல் இருக்கணும். வேலைக்கு என்ன கோல் இருக்கணும்னா, மை ஜாப், மை ஒர்க்கிங், நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது தேவ ராஜ்யத்துக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தின் கால் தடம் பதிகிற இடமாய் அது இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, எவர் இன்க்ரீசிங் கவர்மெண்ட் அதுல வருது. அப்படின்னா என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில ஒரு மெயின் ரோட்ல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது யாரோ ஒருத்தவங்க கையில இருக்கு. சரி, யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. இப்ப தேவ ராஜ்யத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னா, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா அந்த லேண்ட் யார் கண்ட்ரோல் வந்துருச்சு? இப்ப தேவனோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஏன் வந்து எப்படி வந்துச்சு? உங்க கண்ட்ரோல் வந்துச்சு. அதனால நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், ஆகவே அந்த லேண்ட் உங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்படின்னா அது கிறிஸ்து கீழே வந்துருச்சு. இப்படிதான் கிறிஸ்து சுதந்திரிக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணு மைண்ட்ல இருக்கணும். am I increasing? your prayer should be, Lord, I should increase. யாபேஸ் என்ன ஜெபம்னா, தேவரீர் ஆசீர்வதித்து எல்லையில பெரிதாக்கும். முக்கியமான ஜெபம், முக்கியமான ஜெபம். இதெல்லாம் புரியாம உடறிட்டு இருக்காங்க. ப்ராஸ்பெரிட்டி பேசுறான், அது பேசுறான், இது பேசுறான். சீரியஸா சொல்றேன், ப்ராஸ்பெரிட்டில எதிராக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க ஊழியத்தை ஆண்டவர் சீக்கிரம் மூடிடுவார். ஏன்னா அது ஊழியமே இல்ல அது. ஏன்னா நான் பைபிள்ல இருந்து பேசிருக்கேன். ஏதோ நான் சொந்த கதை பேசல. நிறைய இந்த குரூப்ல வாசித்த வசனம் தான். ஆனா திரும்ப வாசிக்கிறேன். மீகா 4 கடைசி வசனம் வாசிங்க. சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். என்ன போட்டிருக்கு? சியோன் குமாரத்தை என்ன செய்ய சொல்லியிருக்கு? நீ எழுந்து போரடி. போரடி. அந்த எழுந்து போரடி அப்படின்றத நம்ம என்ன எழுதி வச்சுக்கணும்னா, அதுக்கு பதிலா
நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ எது உங்க வேலையோ அதை எழுதி வச்சுக்கோங்க. பிசினஸ் இருந்தா பிசினஸ், ஊழியமா இருந்தா ஊழியம், என்ன வாட் எவர் யூடோ எழுதி வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு, எக்ஸ்பான்ஷன் அதில் இருக்கணும், பெருக்கம் அதில் இருக்க வேண்டும். கர்த்தர் அடியேனை 20 வருஷமாக 100 ரூபாயிலே வைத்திருக்கிறார், வைக்கவே மாட்டார். கர்த்தரையும் உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் கர்த்தருடைய அடியேனா என்று எனக்கு சந்தேகமும் வருகிறது. கர்த்தருடைய அடியேனா யாரு? கர்த்தர் சொல்றத கர்த்தர் வாய்ஸ் கேட்கறது. கர்த்தரை 20 வருஷமா 100 ரூபாயிலே இருந்து சொல்லியாரா? சொல்லியிருக்க மாட்டார்ல. சோ அது எப்படி சொல்லுவாரு? ஏன் சொல்லவே மாட்டாரு. நல்லா தெரியும். பைபிள படிச்சோம்னா, காட்ஸ் கோல் புரிஞ்சோம்னா அப்படிலாம் பேச மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஓகே. சோ சீயோன் குமாரத்தி, நீ எழுந்து போரடி, நீ எழும்பி வேலையை பாரு. ஏன்? நான் உன் கொம்புகளை இரும்பும், அதை நான் பண்ணிக்கிறேன். நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். அப்படின்னா ஐ வில் ரியலி ஃபோர்டிஃபை யூ சொல்றாரு. உன்னை நான் வெப்பனைஸ் பண்ணி உன்னை ரெடி பண்ணிடுறேன், நீ தைரியமா போ. நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கு என்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்குன்னு நினைப்பாய். என்னத்த பண்ணணுமா? அவர்கள் தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கு என்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறதுக்கு என்றும் நியமிப்பாய். நிறைய யாரோ சொல்லியிருக்கேன், ஆனா திரும்ப சொல்றேன். சில பேர் புதுசாலாம் வந்திருக்காங்க, அதனால சொல்றேன். அது எப்படி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படலாம்? தப்பு இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. அவர்கள் தேடி சேர்த்தது, அவங்க தேடி சேர்த்ததை நீ எப்படியா எடுக்கலாம்? அவங்க தேடி சேர்த்ததை நீங்க எடுக்கலன்னா நீங்க எப்படி போய் அதை தேவனுக்கு நியமிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, பூமியும் அது நிறையும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது, எல்லாமே அவருடையது. சோ ஏன் உங்களை தேவன் ரட்சித்தார்னா, அவருடைய ரெக்கவரி ப்ராஜெக்டுக்காக ரட்சித்தார். அந்த ரெக்கவரியில முக்கியமான ரெக்கவரி, we have to recover people that belong to God, we have to recover resources that belong to God, properties that belong to God, business that belongs to God, everything belongs to God. We have to recover everything. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். குறிப்பாய் இந்தியாவிலே, அண்ட் இந்தியாவில மட்டும் இல்ல, அமெரிக்கால தான் எல்லாம் இம்போர்ட்டட் தான் எல்லாம். அங்கேயும் சரி, எனக்கு 40-50 வருடங்களாக, இன்னும் அதுக்கு மேலாக கூட சொல்லலாம், தெரியல, எனக்கு தெரிஞ்சு 40-50 வருடங்களாக ஒரு வனாந்திர யாத்திரை போயிட்டு இருக்கு. அந்த வனாந்திர யாத்திரை என்ன அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போறோம், பூமியில ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்னு சொல்லி போயிட்டு இருக்கு. 45 வருஷமா 50 வருஷமா மினிமம் போயிட்டு இருக்கு வனாந்திர யாத்திரை. அதனால பாழாய் போனவர்கள் அநேகர். பாழாய் போனவர்கள் அவங்க பாவம் செஞ்சு உருப்படாம போயிட்டாங்களா சொல்லல, எக்ஸ்பான்ஷன் அவங்க மைண்ட்ல இருந்து போயிடுச்சு. They are not thinking about expansion, they are not thinking about increase. So when you are not thinking about increase, your prayers become very protective and defensive. ஐயோ இது பண்ணா பாத்தீங்களா, இருக்கிறத காப்பாத்துவோம் சொல்லி அப்படியே இருக்கும். எப்ப பார்த்தாலும் பயத்திலே இருப்போம். சத்துரு இது பண்ண போறான், சத்துரு அது பண்ண போறான், சத்துரு மிரட்டுறான், சத்துரு கொல்ல போறான், சத்துரு அடிக்க போறான், சத்துரு இப்படி பண்றான். ஐயோ எவ்வளவு கிறிஸ்தவங்க, குறிப்பா இந்த பொருளாதார சத்துரு, அப்புறம் இந்த சரீர பிரச்சனைன்ற சத்துருட்ட எவ்வளவு பேர் மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் மைண்ட்ல இல்ல. ஏன் எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னா, இப்படி ஒரு வனாந்திரத்துல மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சுத்திட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, ஏன் அப்படி இருக்குன்னா இது புரியல. ஒரு மனுஷனை கர்த்தர் விசுவாசியாக்கும் போது, அவன் ரட்சிக்கப்படும் போது, God wants him to immediately report to Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்கு அவன் ரிப்போர்ட் பண்ணணும்னு விரும்புறாரு. எதுக்கு ரிப்போர்ட் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, கிறிஸ்துவிட்ட தொடர்ந்து அவன் கட்டளைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். How to expand, how to increase. Whatever he does, he should increase. There, if you are part of the kingdom, there should be increase. நீங்க என்னன்னாலும் பண்ணலாம். Whatever God calls you to do is different, but there should be increase. That is God's heart for you. Okay, God's heart for you அதான் ப்ராஜெக்ட், அதான் மெகா ப்ராஜெக்ட். God wants increase. God wants people to increase. சரியா? சோ இப்ப நீங்க நினைக்கலாம், சரிங்க நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், என்ன வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்பதான் நான் மெசேஜ்குள்ளே போறேன். ஆக்சுவலா நானும் இன்க்ரீஸ் பண்ணணும் தாங்க நினைக்கிறேன், நானும் பெருகணும் தான் நினைக்கிறேன். யாருங்க பெருக வேணும்னு நினைப்பா? ஊழியம் செய்யறவங்களோ, இல்ல ஏதோ பிசினஸ் பண்றவங்களோ, வேலையில இருக்கவங்களோ எல்லாருமே பெருகணும்னு நினைப்பாங்க. யாரு சுருங்கணும்னு நினைப்பா? பெருக முடியலையே, அதான பிரச்சனை. சொல்றீங்க பெருக முடியலையே, இவ்வளவு தடையா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. சோ சில தடைகள் இருக்குது, அதுதான் நான் சொல்ல போறேன். என்னென்ன தடைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு மெயினா. ரொம்ப இதை எல்லாத்தையும் ஒரே லைன்ல நான் கொண்டு வர பாக்குறேன், ஒரே பாயிண்ட்ல நான் உள்ளடக்க போறேன், தான் பேச போறேன். அது ஏன்னா பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு. அந்த விரிவாக்கத்துக்கான தடை நமக்குள்ளதான் இருக்கு. முதல்ல அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்கேயோ வெளியே இருக்குன்னு நீங்க சொல்லிட்டோம்னா என்ன ஆயிருதுன்னா, அப்ப நம்ம அது கண்ட்ரோல் இல்லைன்ற ஆயிருது. அப்புறம் மற்றவங்க ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவரே எப்ப செய்றீங்க கேட்டுட்டே உட்காந்துக்க வேண்டியதான். முதல்ல பிரச்சனை நமக்குள்ள இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஓகே, இந்த வசனம் சொல்றது கவனிங்க. இங்க என்ன சொல்லிருக்குன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது அப்படின்னா என்ன சொல்லிட்டேன், சர்விங் பிஃபோர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ், த கிங்டம் ஆஃப் ஜீசஸ். ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப இந்த வசனத்தின்படி நான் ஒரு லைன்ல சொன்னேன்ற மாதிரி, நாம் ஆளுகை செய்யாதபடி, ஓகே, ஆளுகைக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்காதபடி தடையாய் இருப்பது எது அப்படின்னா செத்த கிரியைகள், மனசாட்சியிலிருந்து வருகிற செத்த கிரியைகள். டெட் ஒர்க்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த கான்ஷியன்ஸ். மனசாட்சியிலிருந்து வருகிற செத்த கிரியைகள், டெட் ஒர்க்ஸ் ஃப்ரம் த கான்ஷியன்ஸ். ஓகே, டெட் ஒர்க்ஸ். டெட் ஒர்க்ஸ், டெட் ஒர்க்ஸ்னா என்ன? மனசாட்சியிலிருந்து வருகிற செத்த கிரியைகள் என்றால் என்ன? ஓகே, சரி, பிசாசு பாருங்க, ஜனங்கள் ஆளுகைக்குள்ள போகவே கூடாதுன்னு முயற்சி செய்யும். ஆளுகை செய்யக்கூடாது, கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவின் ஆளுகையை அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வேர்டு நான் நேத்து இதை நான் யோசித்து பார்த்தேன். இப்படி ஒரு வேர்டு வந்து இருக்கு, அப்படி ஒரு லைன். என்ன லைன்னா, there is the regime or the reign of the fallen conscience. விழுந்து போன மனசாட்சியினுடைய ஆளுகை இருக்கிறது. அதுதான் டெட் ஒர்க்ஸ். அதாவது என்னன்னா, எப்படி ஒரு விசுவாசியை நிறுத்தி வைக்கிறான் ஆளுகைக்குள்ள போகாது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்திலே அவனை மட்டம் தட்டி அவனிடம் இருக்கிற குறைகளை அவன் கண்முறை காட்டிக்கிட்டே இருக்கிறான். Okay, see, we all have mistakes, issues. நமக்கு சரீரத்திலே குறைகள் இருக்கிறது, ஆத்மாவிலே குறைகள் இருக்கிறது. முதல்ல ஒத்துக்கணும். இல்ல நாங்க புது சிருஷ்டி, எங்களுக்கு குறையல. புது சிருஷ்டினா குறையல் அர்த்தம் கிடையாது. புது சிருஷ்டினா ஆவி இருக்குன்னு அர்த்தம். பழைய மனுஷனுக்கு ஆவி கிடையாது. பழைய சிருஷ்டி. புது சிருஷ்டிக்கு ஆவி அருளப்பட்டிருக்காரு. அதுதான் டிஃபரன்ஸ். அப்படின்னா குறையே இல்லைன்னு கிடையாது. People can easily pick up issues in your body. அது நீங்களே பிக் பண்ணலாம். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்க சொல்லலாம். People can pick up issues in your mind. உங்களுக்கு சில தெரியாத அர்த்தம் கண்டுபிடிக்காத, உங்களை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா நீ சரியில்லை, எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம். Okay, so your body may have issues, meaning you have physical limitations in your body, you have financial limitations, you have historic limitations. Okay, எங்க குடும்பமே இப்படிதாங்க, நான் தான் எங்க குடும்பத்துல முதல்ல வந்திருக்கேன். ஏன் தமிழ் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ஜாதி என்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அதனூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகளாக மட்டம் தட்டப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, அப்ப அது பெரிய லிமிடேஷன் தான். சோ அவங்களுக்கு ரொம்ப சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டை வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரணும் சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சவால்கள் அதிகமா இருக்கு. இப்படி பல விதமான தடைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. சோ பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவைகளை ஆல்வேஸ் அதை ஜூம் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி காட்டி உங்களை அதிகமா நம்ப வைத்து, இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் இருக்காது, வேற பிரச்சனைகள் இருக்கு. கடன்ல மாட்டிடுவாங்க, ஓகே, இல்லைன்னா தொழில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிடுவாங்க, வேலையில பிரச்சனை, எங்கேயோ ஒரு பிரச்சனை, சரீரத்திலோ ஆத்மாவிலோ எங்கேயோ, பர்சனாலிட்டிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல சில பிரச்சனைகள், அதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி பெருசா காட்டி, ஓகே, அது நிறைய நேரங்களில் அதாவது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க வைத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய பேர் வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க இப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்களுக்குள்ள அது ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷனா இருக்கும். சரி, இந்த ஈவன் திரும்ப அதுக்கே அந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, இந்த ஜாதி பெருமை பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்க ரொம்ப பயங்கரமா நாங்க யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. சரி, அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த டெட் ஒர்க்ஸ் தான் அது எல்லாமே. அவங்களால அது வந்து வெளியே வர முடியாது. அவங்களுக்கு வந்து அது பெரிய ஐடென்டிட்டி கொடுக்குது. however imaginary or false that stories may be, that gives them some kind of confidence. And confidence சொல்றதோட அது அவங்கள அது ஒரு டெட் ஒர்க் தான் அது. ஏன்னா அதுக்காகவே நிறைய செய்யணும். ஓகே, அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஆனா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ ரிலிஜியஸ் டெட் ஒர்க்ஸ் இருக்கு. எப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம், இதெல்லாம் கூட பரவாயில்ல. there is something called religious dead works. அப்படின்னா என்னன்னா, நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், சயின்ஸுக்கு வந்து ரிலிஜன் வந்து எப்பயும் அப்போஸ் பண்ணிருக்குன்னு ஹிஸ்டாரிக்கா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. சயின்ஸ் மட்டும் ரிலிஜன் அப்போஸ் பண்ணல, ஃபெய்த்தையும் அப்போஸ் பண்ணிருக்கு. ரிலிஜன் அப்போசஸ் எவ்ரிதிங். ஓகே, சோ அது சம்பந்தப்பட்ட டெட் ஒர்க்ஸ் இருக்கு. பிசாசு என்ன பண்றான்னா, உங்கள் மனசாட்சிக்கு இப்படிப்பட்ட இன்புட்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து, கலாச்சாரத்தை பேஸ்டான இன்புட்ஸ்,
சொசைட்டி பேஸ்டு இன்புட்ஸ், அப்புறம் கடந்த கால நமக்கு இருக்கிற குறைவுகள் பேஸ்டு இன்புட்ஸ், அப்புறம் நமக்கு ஜெனுவினாவே நமக்கே தெரிஞ்ச குறைகள் இருக்கு. இப்படிப்பட்ட இன்புட்ஸ் இதெல்லாம் நம்ம மனசாட்சிக்குள் புகுத்தி நம்முடைய மனசாட்சியே நம்மை ஒன்னத்துக்கு லாயக்கல, உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாதுன்னு உறுதியாக நம்மை நம்ப வைக்கிறது. See, our conscience gives us judgments, verdicts. ஓகே, இப்போ ஒருத்தன் சூசைட் பண்றான் அப்படின்னா அவன் என்ன முடிவு பண்ணிட்டானா, he is convinced that he cannot succeed in life, he is going to be a failure. Who convinced him that? His conscience told him. கான்சியன்ஸ் நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அது வந்து நல்லது கெட்டது சொல்லும், கெட்டதெல்லாம் செய்யாத சொல்லும், நல்ல அப்படிலாம் கிடையாது. கான்சியன்ஸ் gives you judgment, that's all. It's a judgment unit of your heart. ஓகே, தொடர்ந்து உங்களுக்கு நியாய தீர்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும். அதுல அது கொடுக்குற நியாய தீர்ப்புகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட, அதாவது நான் சொல்றது ஃபாலன் கான்சியன்ஸ் பத்தி பேசிட்டீங்க, விழுந்து போன மனசாட்சி. அதாவது கிறிஸ்து இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் ஒரு மனுஷன் இருக்கும்போது இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த மனசாட்சி இன்னும் கிரியை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியன் சர்ச்சஸ் இதை எடுத்துப்போமே, மனசாட்சியோட பவரை பாருங்க. அமெரிக்கால வந்து சர்ச்சஸ்ல வந்து இங்கிலாந்துலயோ மற்ற நாடுகள்ல செருப்போடாம அப்படி உள்ள போகணும் அப்படிலாம் கிடையாது, செருப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க உள்ள போவாங்க. இந்தியாவில இப்ப அந்த கல்ச்சர் வந்துருச்சு. இப்ப மெகா சர்ச்சஸ் எல்லாம் ஷூ போட்டு போலாம், அப்படி வந்துருச்சு, மாறிடுச்சு, போட்டு போகலாம். ஆனா ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா செருப்பு போட்டு உள்ள போக கூடாது, பெரிய பிரச்சனை. ஏன் ஏன் இந்தியாவில ஒரு பெரிய பிரச்சனை, செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ள போக கூடாதுன்னு? ஏன்னா முற்காலத்திலே செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள போகாம இருந்தோம். ஆமா, அங்க அந்த அந்த இதுல அந்த மார்க்கத்தில் இருந்த போது, சரி, அப்படி முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க இருந்தப்ப அந்த மார்க்கத்தில் இருந்த போது போனாங்க. ஆள் ரட்சிக்கப்பட்டான், ஆனா மனசாட்சி இன்னும் மாறாதனால இவனால யாராவது அந்த காலத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்க பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வந்துடும். எவனாவது செருப்பு போட்டிருந்தா, ஒருத்தெல்லாம் பிரசங்கம் பண்றதா இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஷூ போட்டு சர்ச்சுக்குள்ள வர்றியா கர்த்தர் உன் காலை வெட்டுவார். ஏன் இந்த மாதிரி வந்துச்சு? பைபிள் எங்க சொல்லியிருக்கு ஷூ போட்டு என் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாதுன்னு? எங்க போட்டிருக்கு? பாதரட்சியை கலெக்டர் போட்டு நிக்கிற பரிசுத்த பூமின்னு சொன்னாரு, அது அர்த்தமே வேற. மற்றபடி வந்து அது ரெண்டு நடந்தது, ரெண்டு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல அன்று சபை கூடி வரும்போது இயேசு எல்லாரையும் பார்த்து சொன்னார், செருப்பு போட்டு உள்ளே வர வேண்டாம் என்று சொன்னார், எங்கேயா போட்டிருக்கா? கிடையாது. என்ன பிரச்சனைனா, ஆள் மாறிட்டான். ஓகே, ஆனா மனசாட்சி இன்னும் மாறல, இன்னும் பழைய மனசாட்சியே இருக்கு. புரியுதா? அது முன்னாடி கண்டனம் பண்ணது இப்ப கண்டம் பண்ணிட்டு இருக்கு. சோ கான்சியன்ஸ் வந்து கேன் கிரியேட், அதனால அதுக்கு பேர் டெட் ஒர்க்ஸ், சின் ஒர்க்ஸ் கிடையாது, சின்னே கிடையாது, அது டெட். சரி, அதான் சொல்றேன், ஒரு பிலீவருக்கு சின்ன்றதான் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது, அது தப்பு தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஏன் அது கிடையாதுன்னா, அட்லீஸ்ட் அது தப்புன்னு தெரியும். சின்ன சின்னுங்க செய்யக்கூடாதுன்னு தெரியும். அது மீறிய செய்யறான், விழுந்து போயிட்டான், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அட்லீஸ்ட் அதான் தெரியும். ஆனா டெட் ஒர்க்ஸ் பத்தி ஐடியாவே கிடையாது. டெட் ஒர்க்ஸ் என்ன பண்ணுனா, இட் வில், தோ யூ ஆர் born again, it will keep you under Adam constantly, it will not make you come to Christ. ஓகே, எப்ப பார்த்தாலும் குறைகளையா சொல்லிட்டு இருக்கும். இந்த ரிலிஜியஸ் டெட் ஒர்க்ஸ்ன்றது படுமோசம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ரிலிஜியஸ் டெட் ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணுனா, கிரைஸ்ட் உன்ட்ட இதை டிமாண்ட் பண்றாரு, உன்ட்ட இது கேட்கிறாரு, நீ இன்னும் சரியில்லை, நீ இன்னும் சரியில்லைன்னு சொல்லுவோம். இது ரிலிஜியஸ் டெட் ஒர்க்ஸ். எனக்கு வந்து ஐ நீட் டு ப்ரே மோர், ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் மோர் அப்படின்னு சொல்லி எனக்கு வர இன்சைட்ஸ் வர்றது, இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஸ்பிரிட். ஆனா நீ பைபிள் படிக்காதனால இப்படி ஆயிடுச்சு, இப்படிதான் உனக்கு செஞ்சுட்டாரு, நீ ஜெபம் முடியல அதான் இப்படி போயிட்ட, அதான் இப்படி ஆயிடுச்சு, அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் நீங்க செய்யாமல் விட்ட ஏதோ சில ஆக்டிவிட்டிஸை கொண்டு வந்து, முன்னாடியே அப்படி ஜெபம் பண்ணிருக்கணும், முன்னாடியே அப்படி செஞ்சிருக்கணும், அதெல்லாம் செய்யல, அதான் நீ இப்படி கஷ்டப்படுற, அன்னைக்கு பண்ணாத பல நீங்க அனுபவிக்கிற, அப்படிலாம் சொல்லி கான்ஸ்டன்டா உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். Your spirit will, you see, from spirit you may get insight that, okay, maybe I should have prayed more, இன்னும் பண்ணா இதெல்லாம் பண்ணிருக்கலாமோ, you may get insight. That's very different. But this is condemnation. Okay, ஏன்னா your spirit is working 24/7 to make you understand you are righteous, not condemned, not wrong. Okay, see, எனக்கு ஒரு நாள் வந்து whole day எனக்கு வந்து I was not able to pray because I was focused on something, some பிரச்சனை, சில காரியங்கள் அது எனக்கு மைண்ட போட்டு உழப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால நான் ஜெபிக்கவே முடியல. அப்ப பை த டைம் ஈவினிங் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு அப்படியே வருது, ஐயோ இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி ஒரு டைம் வருத்தமா இருக்கு பாருங்க. வருத்தமா இருக்கும் போதே அடுத்த சைடு வந்து ஐ எம் ஹியரிங் காட் டாக்கிங் டு மீ இன் தி ஸ்பிரிட்.
அப்ப எனக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வருது, ஐயோ நம்ம தான் நீங்க ஒழுங்காவே இது பண்ணலையே, ஆண்டவர் பேசுறது எப்படி கேட்கறது அப்படின்னப்ப ஆண்டவர் என்கிட்ட அப்படியே டைரக்டா என்ன சொன்னாரு, லுக், ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் யூ ஆர் டூயிங் த ஹோல் டே. ஐ வாஸ் ஒன்லி லுக்கிங் அட் யுவர் ஸ்பிரிட் அண்ட் யூ ஆர் ஃபைன். And I'm now talking to you through your spirit. Listen to that. Forget everything you did the whole day. ஒரே லைன்ல சொல்லிட்டேன். And I saw a vision where God was tearing papers. என்ன ஆண்டவர்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இது வந்து நீ இன்னைக்கு நீ வீண் சிந்தனைக்குள்ள போயிட்டேன்னு ஒரு வீண் சிந்தனையில இருக்கல, அதை நான் கிழிச்சு போடுறேன்னு சொன்னேன். See, God needs to talk lot of things to you. Okay? He will not condemn you. He has no job doing that. நீ ஏன் இப்படி பண்ணல, நீ அன்னைக்கு ஜெபிச்சிருக்கணும், அதான் இப்படி ஆயிடுச்சு. கேள்வி பேச்சா பேச மாட்டாரு. Basically, God will not tell you something which you already know. He will tell you things from the throne room, from the kingdom room. He will talk. He'll keep talking to you. அங்கிருந்து பேசுவார், அந்த காரியங்களை பேசுவார், மேன்மையான காரியங்களை பேசிக்கொண்டு. ஓகே, புரிஞ்சுக்கணும். சோ நம்ம ரியலைஸ் பண்றது நல்லது. ஓகே, நான் ப்ரேயர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல, நான் வந்து ஆண்டவர் சொல்றதை கவனிக்கல அப்படின்னு ரியலைஸ் பண்றதுலாம் நல்லதுதான். நம்ம அடுத்த நாள் ஃபிக்ஸ் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல, நம்ம சரி பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா you are born again into kingship. You are a king always. You are a king always, because as far as God is concerned, only your spirit counts. ஏன்னா your body and your mind are in recovery mode. It needs lot of help. அங்க இருந்து வர்ற டெட் ஒர்க்ஸ் கிரியைகளை வந்து ஆண்டவர் வந்து பெருசா கண்டுக்கிறதே இல்லை, அதை பத்தி அவருக்கு மதிக்கிறதே இல்லை. அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லை. பரவாயில்ல, அதுதான் தாவீது சொன்னா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாவது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படி ஒரு காலம் வருகிறது என்று அறிந்திருந்தான். ஆனா அவன் அந்த காலத்துல இல்ல, எனக்கு அப்படி இல்லையேன்னு வருத்தப்பட்டான். ஆனா அப்படி ஒரு காலம் வருகிறது என்று அவன் சொன்னான். ஓகே, அதான் புதிய உடன்படிக்கையில வருது, அக்கிரமங்களை பாவம் நான் நினையாது இருப்பேன்னா எனக்கு I'm not bothered about the misgivings or mistakes of my elect. I am only bothered on transforming my elect into the image of the only son. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா என்னுடைய எலெக்ட் நான் ஒர்க் பண்றதுதான் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு மற்றது கவலையே இல்லைன்றாரு. அப்ப நமக்கு வர்ற ஓவர் வெயிட், ஐயோ நான் இது செய்யலையே, அதை நான் செய்யலையே, ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கணுமே, அப்படி செஞ்சிருக்கணுமே, அன்னைக்கே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேனே, அதோட பலனை எனக்கு அனுபவிக்கிறேனே, இதெல்லாம் டெட் ஒர்க்ஸ். இந்த சொல்றாங்கல்ல, உப்பு தினவன் வந்து என்ன குடிப்பேன், தண்ணி குடிப்பேன், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரலாம் டெட் ஒர்க்ஸ். நான் அன்னைக்கு பண்ண தப்பு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன், அன்னைக்கே யோசிச்சிருக்கணும், என் வாழ்க்கையே வீணா போச்சு. டெட் ஒர்க்ஸ். டோன்ட் லிசன், நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ செத்த கிரியைகளற மனசாட்சியை சுத்திகரிப்பது. என்ன நடக்குதுன்னா, லாட் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவ அறிந்தவர்கள், அவர்கள் பல காரியங்களிலே ஒரு ஸ்டோன் வால் மாதிரி ஃபேஸ் பண்றாங்க. ப்ராக்ரஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டெட் ஒர்க்ஸ், செத்த கிரியைகளா இருக்குது. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேர்டு காயின் பண்ணி வச்சிருக்கேன். they are living under the regime or reign of the fallen conscience. இந்த விழுந்து போன மனசாட்சி செத்த கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க லைஃப்ல, இந்த செத்த கிரியைகள் இருக்க வரையும் விசுவாசம் ஒர்க் ஆகாது. அதுதான் பிரச்சனை. ஓகே, ஏன்னா இந்த செத்த கிரியைகள் நம்மள ஆடமோட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆடமுக்கு ஃபெய்த் என்னன்னு தெரியாது. ஃபெய்த் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடையவர்கள் தான் விசுவாசம் செயல்படக்கூடியவர்கள். விசுவாசம் என்பது மலைகளை பேர்க்கத்தக்க மாபெரும் சக்தியா இருக்கிறது, மதில்களை உடைக்கத்தக்கதா இருக்கிறது. விசுவாசத்தினாலே எரிகோன் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. சோ விசுவாசத்தை செயல்படவே விடாம விசுவாசத்துக்கு ஆப்போசிட் செத்த கிரியைகள். சோ இந்த செத்த கிரியைகளாக நிரம்பி இருக்குது. அவங்களுடைய மனதும் அவர்களுடைய ஆத்மாவும் அதுல அப்படியே மூழ்கி போயிருக்கு. அந்த சரீரமும் அதுல இருக்குது. சோ அதுல மாட்டிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியே வர முடியல. இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் ஆவி ஒர்க் பண்ண முடியாதபடி இந்த செத்த கிரியைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. டெட் ஒர்க்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்குது. ஓகே, டெட் ஒர்க்ஸ் நிறைய இருந்தா என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்றேன். கவலைகள் அதிகமாக இருக்கும், பயம் ரொம்ப இருக்கும். ஓகே, பிரேக் த்ரூவே இருக்காது, தடையாவே இருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னடா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, என்ன வானம் இரும்பா இருக்கு, முயற்சி எடுத்து ரிசல்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா விசுவாசியா இருப்பாங்க எல்லாருமே. அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, அந்த டெட் ஒர்க்ஸ் இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு.
ஓகே, மனசாட்சியின் ஆளுகை இருக்கிறது. அதை வந்து விழுந்து போன மனசாட்சி, ஃபாலன் கான்ஷியஸ் ஒர்க்கிங்ல இருக்கு. ஓகே, சோ இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பாயிண்ட்ல இருந்து இவங்க எல்லாம் தேவ புத்திரர் தான், இல்லை என்று சொல்லவில்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் ரிசல்ட் இல்லாமல் இருப்பவர்கள். சோ இப்படி லாக்கா இருக்கிற இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிக்கிறது. இதுக்கு வேற எந்த ரெமடியுமே கிடையாது, எக்ஸப்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. இப்ப பிதாவை அறிந்திருப்பதை பற்றி நான் பேசியிருக்கேன். ரெண்டு மெசேஜ் பேசினேன். அதுல லாஸ்ட்ல வந்து இயேசுவின் ரத்தத்தை பத்தி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். As even in this aspect of knowing the Father and connecting with the Father, dead works குறுக்க இருந்தா ஃபாதரையே புரியாதவங்களுக்கு பார்க்க முடியாது. You cannot interact with the Father. You cannot receive the things of the sonship the Father gives. ஓகே, சோ அத வந்து ரிசீவ் பண்ண முடியாதபடி தடையாய் டெட் ஒர்க்ஸ் இருக்கு. ஃபாதர் டெட் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே சரியா இருக்காது உங்களுக்கு. தப்பு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க தைரியமா கேட்க மாட்டீங்க, அவர்கிட்ட போய் கேட்கவே மாட்டீங்க. என்ன தோணும்னா, கேட்டா கிடைக்க போகுது, அன்னைக்கு கேட்டது கிடைக்கவா செஞ்சு, கிடைக்கல, அவிசுவாசமா இருக்கும். நடக்கவா போகுது, செய்யவா போகுது, என்னத்தை கேட்கறது, கேட்போம், கேட்டாலும் கிடைக்குமா, இப்படிலாம் இருக்கும். So see, as far as Father is concerned, it all begins with asking. If you don't ask, you don't receive from the Father, because that's the system God has kept. இரண்டாவது குமாரன் சோறு வேணும்னு கேட்டான், சோறு தான் கேட்டான், ஆனா அதோட அதிகமாக கொடுத்தாரு. மூத்த குமாரன் கடைசி வரைக்கும் எதையுமே கேட்கவே இல்லை, அதனால பெற்றுக்கொள்ளவே முடியல. ஓகே, நமக்கு வந்து தேவனுடைய பிச்சைக்காரர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர். தேவ பிச்சைக்காரர்கள்னா வந்து அவர் பிச்சை தூக்கி போடுவாரு. நம்ம வந்து புத்திரா இருக்கனால வந்து வந்து கேட்டு வாங்கி கொண்டு. ஆனா போகவே முடியாதபடி இந்த டெட் ஒர்க்ஸ் கிடக்குது குறுக்க. ஆதாமின் கிரியைகள், ஆதாமினுடைய சந்ததியினுடைய கிரியைகள். ஏன்னா ஆதாமுக்குள்ளதான் விழுந்து போன மனசாட்சி வேலை பார்க்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் மனசாட்சியிடம் ரட்சிக்கப்படல. நிறைய பேர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனா மனசாட்சியிடம் ரத்தத்தில் முழுகவில்லை. மனசாட்சி அப்படியேதான் இருக்கிறது. ஆகவே அது செத்த கிரியைகளை பண்ணிட்டே இருக்குது. ஓகே, சோ இந்த மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்ப வேண்டியது ஒரு மிக அவசியம். அது நடந்தாதான் உங்களுக்குள்ள நீதியான நியாய தீர்ப்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ரைச்சியஸ் கான்சியன்ஸ் அது மாறும், நீதி உள்ள மனசாட்சியாக மாறும், தேவ நீதியை அது பேச ஆரம்பிக்கும், கிறிஸ்துவுக்கு நாம் தேவ நீதியா இருக்கிறோம் என்று பேச ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து பேசுவதற்கு, அவைகளை தகர்த்து கீழே கொண்டு வருவதற்கு, கிறிஸ்துடைய அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அறிவையும் எல்லா மேட்டிமையும் தகர்த்து கீழே தள்ளுவதற்கு உங்களுக்கு செத்த கிரியைகளாக சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி அவசியம். யூ நீட் a righteous restored conscience. அந்த மனசாட்சியை கொடுக்கிற வேலையை கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே செய்கிறது, வேற எதுவும் செய்கிறது கிடையாது. வாக்குத்தத்தங்கள் வருகிறது, ஓகே, மேன்மையான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அதை பெற்றுக்கொள்றீங்க. ஆனா செத்த கிரியைகள் வந்து என்ன பண்ணிரும்னா, விதை வசனத்தை பரவ தூக்கிட்டு போன கதையாயிரும். வசனம் கேட்டேன், எங்க போச்சு வசனம் தெரியல, ஏன்னா செத்தக்கிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்கு செத்தக்கிரி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றேன். வேலை தேடிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு டைம் வேலை தேடும் போதும் உங்களுக்கு சத்தம் வரும், கிடைச்ச மாதிரிதான் அப்படின்னு. டெட் ஒர்க், யுவர் கான்சியஸ் ப்ரொடியூசிங் டெட் ஒர்க். அது எப்படி கிடைக்கும் உனக்கு? என்ன படிச்சிருக்கியா? அந்த அளவு படிச்சிருக்கியா? அந்த அளவு திறமை இருக்கா உனக்கு? ஒரு கடல்ல இருப்பீங்க, வெளியே வரணும், வெளியே வரலாமா வருவோமான்னு யோசிக்கும் போது டெட் ஒர்க் வரும். தாட், அது தாட்ஸ்ல தான் இதெல்லாம் வருது. வரும், வராது, எப்படி வரும்? எங்க வழி இருக்கு, யார் கொடுக்க போறா, எங்க இருந்து வரும்? டெட் ஒர்க். ஜீவனுள்ள தேவனோடு நீங்கள் உறவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடி, என்னதான் அவரோட உறவுல இருந்தாலும் இந்த டெட் ஒர்க்ஸ் இருக்கிற வரைக்கும் சோ நியர் எட் சோ ஃபார் மாதிரியே இருக்கும். This is the problem of the dead works. So இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த மனசாட்சியின் செத்த கிரியைகளார நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. நம்முடைய கான்சியன்ஸை வந்து அது converts our conscience into a restored righteous conscience, which is very crucial to go boldly to the presence of God and receive from him, to go to the Father boldly and ask him. அவர் சொன்னார்ல, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் தருவேன். அதை போய் வாங்கி பெற்றுக் கொள்வதற்கு, தைரியம் வருவதற்கு ரெஸ்டோர்ட் கான்சியன்ஸ் ரொம்ப முக்கியம்.
அந்த ரெஸ்டோர்ட் கான்சியன்ஸ்க்கு பெருசா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இயேசுவின் ரத்தத்தை நீங்க என்ன செஞ்சாலும் ரெஸ்டோர் பண்ணவும் முடியாது. பை த வே, the only thing needed is asking for the blood to come, calling forth the blood of Jesus, calling forth the blood of Jesus to come like a mighty flood, just hanging on to the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை பிடிச்ச அதிலே, அதனாலதான் இயேசு சொன்னார், என் ரத்தத்தை குடித்து என் மாம்சத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான்னாரு. நீங்கள் என் ரத்தத்தை புசித்து பானம் பண்ணாவிட்டால் என்னிடத்துல உங்களுக்கு பங்கே இருக்கான்ட்டாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு கனெக்ஷனும் இருக்காதுப்பா. கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவீங்க, இருக்காது. வெளியே சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்ல. அவர் நிலைத்திருக்கிறதுக்கு அவருடைய மாம்சம் ரத்தம் முக்கியம் என்று இயேசு சொன்னார். சோ அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. எத்தனை டெட் ஒர்க்ஸ் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து விடுபடுவதற்கு, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு, அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஃபர்தர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில நான் சொன்ன விதத்துல, நான் இப்படி சொன்னேன்னு நீங்களே ஏதாவது அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. முதவே ஒரு வழக்கம் சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எப்படி கொண்டு வருது, பெருக்கத்தை பத்தி சொன்னேன், இன்க்ரீஸ் பத்தி சொன்னேன். அதை செய்வதற்கு, அதை கொண்டு வருவதற்கு இயேசுவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நோயிங் த ஃபாதர் நீங்க தொடர்ந்து கேட்டே வந்தீங்கன்னா அதுல இது ஒரு முக்கியமான பாட்டு வருது. அதான் போனது மெசேஜ்ல கடைசியில நான் அதை பேசினேன். ஸோ கான்ஷியன்ஸ் பீங் ரெஸ்டோர்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு போல்ட்லி லுக் அட் யர் ப்ராப்ளம் அண்ட் சே கெட் அவே. மலையை பார்த்து பெயர்ந்து, எந்த மலையா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனையான மலையா, வியாதியின் மலையா, போராட்டத்தை எந்த மலையா சரி, மலையை பார்த்து தைரியமா நீங்களே சொல்லுவதற்கு. நான் என்ன சொல்லலைன்னா, நீங்க சொல்லணும்னு சொல்லல, ரத்தம் உங்களுக்குள்ள வேலை பார்த்து உங்க கான்சியன்ஸ் ரெஸ்டோர் ஆனா நீங்க சொல்லுவீர்கள் என்று சொல்லுகிறேன். மலைகளை டாலரேட் பண்ண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். மலையை பார்த்து பேச ஆரம்பிங்க. A person with a restored conscience will exactly speak like Christ. மனசாட்சி எவனுக்குள்ள ரெஸ்டோர் ஆயிருக்கோ இயேசுவின் ரத்தத்தினாலே, அவன் கிறிஸ்துவை போலவே பேசுவான். கிறிஸ்து இயேசுவை போலவே பேசுவான். கிறிஸ்துவ சொல்ல, இயேசு இந்த பூமியில இருந்து எப்படி பேசுவான் அப்படியே பேசுவான். கிறிஸ்துவ போல பேசுவான்னு சொல்லலாம். கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவனும் பேசுவான். அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இவ்வுலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் தைரியமா சொல்லுவான். எப்ப சொல்லுவான்? எப்ப அந்த கன்விக்ஷன் வரும்? அந்த கான்ஷியன்ஸ் இஸ் ரெஸ்டோர்ட் அண்ட் கிளியர்ட் ஆஃப் எவ்ரி டே ஒர்க். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை தான் செய்கிறது. உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் சுத்திகரிக்கிறது. செத்த கிரியைகள் சுத்திகரிக்கிறது. இங்க இருக்கிற அநேகருக்கு நிறைய டிலேஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. டிலேஸ், ப்ரொலாங் டிலேஸ், கன்ஃபியூஷன்ஸ், சில பேட்டர்ன்ஸ் சில நாட்களா போயிட்டு இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் மனசாட்சி இப்படி சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட செத்த கிரிகள கழுவப்பட நீங்கள் அதிகாரத்திலும் ஆளுகையிலும் செயல்பட போகிறீர்கள். நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்த்து மலையே இவ்விடம் விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிண்டு போன்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னபடியே ஆகும். சோ எனக்கு பவர் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு go to the blood of Jesus. Go to the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்துக்கு போங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு போங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷனலிசம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிப்புக்கான கிரயம், ரத்தம் செஞ்சுனாதான் மன்னிப்பாரா, இல்ல மன்னிக்க மாட்டாரா, அவர் என்ன ரத்த காட்டேரியா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. No, blood is a tool, is a weapon. It was always a weapon. It was a tool. அதுக்காக தான் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எப்பா உன்னை விடுதலை ஆக்கணும், நீ பரிபூர்ணமா விடுதலை ஆகணும். ஏதோ பேரளவுல இந்த அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி இத்தனை பேர் வறுமையிலிருந்து வறுமை கோட்டில் தூக்கப்பட்டார்கள் அப்படிலாம் இல்ல. ரியலாவே நீ வெளியே வரணும், ரியலாவே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என் ரத்தமே உனக்கு தேவைப்படுதுப்பா. அதுதான் உன் மனசாட்சி சரி பண்ணி சுகப்படுத்துதும். அதுக்காக நான் ரத்தத்தையே கொடுக்குறேன். எனக்கு கொடுத்தது அது சிலுவை அப்படிப்பட்டது. ஓகே, அதனால அதை கொண்டு போய் ரத்தம் இருந்தாதான் மன்னிப்பேன்னு அவர் சொன்னார். இட்ஸ் நாட் அபவுட் ஃபர்கிவ்னஸ் பாஸ், இட்ஸ் மோர் தேன் தட். Okay, yes, it does forgive. In what sense? அப்படின்னா you become new creation, all things are passed away, so you are forgiven. That is true, but it's not in the sense you are speaking. Okay, you not Western world சொல்றேன், but it's a weapon. It's a mighty powerful weapon. நான் போன வாரம் சொன்ன மாதிரி ரத்தத்தை போய் எங்கேயோ போய் தெளிக்கிறோம்ல, ரத்தத்தை நம்ம மனசாட்சியில தெளிக்கிறோம். நம்ம வெளியே போய் தெளிக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க தொழில் இடத்துல பிரச்சனை, அங்க போய் ரத்தத்தை தெளிங்கன்னு நான் சொல்லல. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. பண்ணுங்க, அது செகண்டரி, பட் தட்ஸ் நாட் பிரைமரி. பிரைமரி திங் இஸ், நீங்க கதவெல்லாம் பிடிட்டு வீட்டுல உட்காந்து உங்க மனசாட்சியில் ரத்தம் தெளிக்கப்படுற வரைக்கும் நீங்க ரத்தத்தை தியானிங்க.
அப்ப ரத்தம் உங்களுக்குள்ள, இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பெரிய காரியங்களை உங்கள் மனசாட்சியில செய்ய மாற்றங்களை ஏற்படுத்தும். மனசாட்சியில மாற்றம் ஏற்பட்டு உங்க கான்சியன்ஸ் ரெஸ்டோர் ஆகி போல்ட்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, பிசாசு போல்ட்னஸை சென்ஸ் பண்ணி உங்க லைஃப் விட்டு ஓடிடும், உங்க சூழ்நிலை விட்டு ஓடிடும். நீங்க வேற சொல்ல கூட தேவையில்லை. இயேசு நடந்து போனாங்க ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? They sensed the righteousness inside of him. Their righteousness has been given to us. ஆனா அத நம்ம பெற்றுக்கொள்ள தடையா டெட் ஒர்க்ஸ் வந்து குறுக்கடிக்குது. அதை இயேசுவின் ரத்தம் அடித்து நொறுக்குகிறது. இயேசுவின் ரத்தம் அடித்து நொறுக்குகிறது. It clears every record. Your body may have issues, but the blood says he is born again, he has the spirit. So spirit is able to take care of the bodily needs. Spirit is able to see. நான் இடையில கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, உங்களோட inadequacies இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. Yes, you may have hundreds of inadequacies, but your spirit is more than capable of anything. நான் வந்து இந்த இப்படிப்பட்ட குடும்பத்துல வரேன், என் குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், என் கம்யூனிட்டி ரொம்ப மோசமான கம்யூனிட்டி, ரொம்ப கஷ்டப்பட்ட கம்யூனிட்டி, அப்ரஸ் கம்யூனிட்டி, சப்ரஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் the spirit in you is of Christ. That cannot be oppressed. Nobody can oppress it. Nobody can oppress it. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் நார்த் இந்தியால இந்த மாதிரி டஃப் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறவங்களாம், if they really understand the power of their spirit God has given itself, nobody can touch them. Nobody will be able to touch them and go back. Okay? அவங்க வந்து தங்களுடைய வீக்னஸோடய அசோசியேட் பண்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து நோண்டுறான். ஸ்பிரிட்ல வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு பயம் வர முடியாது, தொட்ட முடியாது. தொட்டா கரண்ட்ல அடிச்ச மாதிரி ஆயிரும், கிட்டக்கே வர முடியாது. இயேசு வந்து பேசினார்ல அந்த கதையாயிரும், முள்ளில் உதைக்கிறது ஒரு கடினம் ஆயிரும். ஓகே, we don't know about our spirit. See, ஆண்டவர் உங்களுக்கு உங்க ஆவி மனிதன்லாம் காட்டினாரா நீங்க பயந்துருவீங்க. பிகாஸ் he is a man of terror. He is not a பூனைக்குட்டி கிடையாது. இப்ப அப்படியே சிரிச்சுட்டு பூனைக்குட்டியே டெரரா இருக்குங்க, என்னெல்லாமோ பண்ணுது, வீடியோ எல்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் லைக் அ லயன். யுவர் ஸ்பிரிட் இஸ் லைக் அ லயன். ஸோ பிளட் வந்து touches that layer of the spirit and brings that forward. அது வரும்போது உங்கள் மனசாட்சி அதை பாக்குது. ஓ, நமக்குள்ள இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்கா, நம்ம வானகேனா, நமக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளால சுத்திகரிக்கப்பட்டு it starts to embrace the newness of the spirit. ஆவியின் புதிய தன்மையை, அது புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள ஆரம்பிச்சது உங்கள் மனசாட்சி. அப்பொழுது உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியாய், ரெஸ்டோர்ட் கான்சியன்ஸா, ரைச்சியஸ் கான்சியன்ஸ், நீதியை பேசுகிற மனசாட்சியாய் மாற. நீதினா என்னன்னா, உங்கள்கிட்ட என்ன, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க எது தப்பு பண்ணல, எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்றது கிடையாது. உங்க ரைட்ஸை பத்தி உங்க கான்சியன்ஸ் பேசும். உங்க குற்றங்களை பேசாது, உங்க ரைட்ஸை பேசும். Yes, you may have faults, but you also have rights. Don't look at the faults, look at the rights. அப்படின்னு சொல்லி your conscience will tell you. So nobody will be able to condemn you. Okay, nobody will be able to condemn you. Nobody will be able to condemn you. சில பேர் சொல்லலாம், ஐயோ நாங்கள் அப்படியே கெட்ட மனிதர்களா மாறிட்டா. ஐயா, முத இதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். அது இருக்கு, அது அப்புறம் வருது, அது அப்புறம் பார்க்கலாம். எவ்வளவு நாட்கள் ஒடுக்கப்பட்டு வாழ வேண்டும், எவ்வளவு நாட்கள் கீழே விழுந்து கிடக்க வேணும், அது வந்து முதல் வெளியே வரும். ஓகே, பாராக்க பார்த்து தெபொராள் சொன்னான், எலும்பு எலும்பு அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. That's the first thing. Okay, shall we pray? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rebrendere hendurion tor handere gere baran kantoro hondoro rebedara hantro rembrendo rokodoro bantri badaraha hidurion konto rebrant rederam bronde rembatira brant rederam rembatera bonto rudo rombrendere barandara barandoro bron harara barandara. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். நாட்களுக்கு கண்டு கர்த்தர் கொடுக்கிற வசனம். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தியானியுங்கள். முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி தியானிக்கணும்னு சொல்லி. பாடல்கள், வசனங்கள், ரத்தத்தை பற்றின இவை அதிகமாக வாசிக்கிறது, பாடல்கள் அதிகமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது. நானா சில நேரம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாட்டு, தேர் இஸ் பவர் ஒண்டர் ஒர்க்கிங் பவர், இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை, இந்த பாட்டை ஒரு 20-30 தடவை ஓட விடுவேன் அப்படியே. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட், ஐ டோன்ட் கோ எனிவேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ இன்டு தி blood and the blood should go into me. That's all. எனக்கு வேற எதை பத்தி கவலை இல்லை. அப்படி that's how I meditate. Okay, you can also do that, or
other ways in which God leads you. வசனம் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நாட்களுக்கு என்று. 33 உபாகம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களும் ஆனவைகள் என்றான். அவன் மறுபடியும் வாசிக்கிறேன். அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயினும் 1000ங்களும் ஆனவைகள் என்றான். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிற்கப்பட்ட முடிய சரீரம், சிந்தப்பட்ட முடிய ரத்தம், பிற்கப்பட்ட முடிய சரீரம், சிந்தப்பட்ட முடிய ரத்தம், இவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களை என்றென்றுமாய் மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆவி இல்லாத நிலைமையிலிருந்து ஆவி உள்ளவர்களாய் மாற்றின உடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் நன்றி. உடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி. நாங்கள் இனி ஒருபோதும் ஆவி இல்லாத நிலைமைக்கு போகவே முடியாததற்காக இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி இந்த ரத்தத்தை வரவழைக்கிறோம். We call forth for the flood of the blood of Jesus. இயேசுவின் ரத்த வெள்ளத்தை வரவழைக்கிறோம். எங்களை தொடுவதாக ஒரு செகண்ட் உடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நேரத்தில் உடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமான காரியங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள் உம்முடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் பிரவேசிக்க ஒவ்வொரு நாளும் பிரவேசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உடைய சரீரத்துக்கு அவன் நன்றி. புதிதும் ஜீவனமான காரியங்கள் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். புதிய காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன். தடைகள் நீங்குவதாக, ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. மலைகளை பார்த்து பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடைய ரத்தத்தினாலே உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. We are no longer slaves to the systems and patterns of the world. We are called to overtake them. Let these be the days where we will overtake them. Thank you, Lord. Thank you, Lord. மேற்கொள்கிற நாட்களாய் இருப்பதாக, ரத்தத்தினாலே, ரத்தத்தின் வல்லமையினாலே மேற்கொள்கிற நாட்களாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற நாட்களாய் இந்த நாட்கள் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா குற்றம் சுமத்துகிற சத்தங்களும், எங்கள் கடந்த கால தவறுகள், இல்லைன்னா எங்க வாழ்க்கையில் நடந்த இழப்புகள், பிரச்சனைகள், இதை சுட்டி காட்டி வருகிற எல்லா இப்படிப்பட்ட சத்தங்களும் இயேசுவின் நாமத்திலே அமர்ந்து போக முடியாது. குற்றஞ்சாட்டின் சத்தங்கள் அமர்ந்து போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே அமர்ந்து போக முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, Joshua. God bless you. See you in the next meeting. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். மனசாட்சி புக்கு, என்னோட புக்கு கான்சியன்ஸ், இங்கிலீஷும் சரி, ரெண்டுமே ரெடியா இருக்கு. பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. சில பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டால் அதற்கான காரியங்கள் உங்களுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இட்ஸ் ரெடி. ஸோ நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா we can help you. ஸோ நீங்க ஜஸ்டின் அவர் நம்பருக்கோ இல்ல டாக்டர் தனிஜா நம்பருக்கோ இல்ல என் நம்பரோ யார் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் they will be able to tell me. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தர முடியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால சொன்னா அது கொஞ்சம் பிரிண்டிங் டிலே ஆயிருந்தது, ஒரு ஃபைல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. சரியாயிடுச்சு, இட்ஸ் ரெடி. ஸோ வேணுங்கிறவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அது உங்களுக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. See you in the next video.